அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. வணக்கங்க சார். வணக்கம். கேட்குதுங்களா? அதாவது நான் ஒவ்வொரு தலைப்புலையும் ஒவ்வொரு கருத்தரங்களையும் பேசும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான் எடுப்பேன் எப்போவுமே. ஏன்னா அது கொஞ்சம் அதில் எதாவது கண்டுபிடிக்கணும், அல்லது அது ஆராய்ச்சியாக சொல்லணும், அல்லது அனுபவத்தில் அதை சொல்லணும்னு நான் பொதுவாகவே நினைப்பேன். எப்போவுமே எந்த கருத்தரங்கள் நான் பேசினாலும், அண்ணனோட முதல் கருத்தரங்கில் இப்போ ஈரோட்டில் பேசும்பொழுது கூட நெகட்டிவ் பாவங்கன்னு சொல்லிட்டு இருந்த 3, 6, 8, 12 ப்ளஸ் பாயிண்ட்டுகள்னு சொல்லிவிட்டு அதில் பேசினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்புலேயும் ஒவ்வொரு கருத்தரங்களை பேசியிருக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் கேட்டாங்க, இந்த தலைப்பு பொதுவாக பேசிட்டுங்களாங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை, ஏதோ ஒரு தலைப்பில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்லணுன்னா சரி 3:11 திருமணத்தில் இணைத்தல் அப்படின்னு சொன்னேன். அது என்ன காரணம்னா, 3ஆம் இடம் என்பது முயற்சி, முன்னேற்றம், இச்சையை குறிக்கிறது, ஒரு விருப்பத்தை குறிக்கிறது, ஆசையை குறிக்கிறது. 11ஆம் இடம் என்பது லாபம், உங்களோட ஆசை அபிலாசைகள் பூர்த்தி ஆகும் இடம், நண்பர்கள் சேரும் இடம். அது இந்த 3-11 எப்படி இணைக்கணும்னா, திருமணத்தில் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர்த்த பார்த்ததில் இதை எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேசராசி எடுத்துக்கிட்டோம்னா, மேசராசிக்கு 3ஆவது ராசி எதுனா மிதுனம். அந்த மிதுனத்தை இணைக்கணும். அதாவது மேசராசிக்கு மிதுனம், அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு கடகத்தை இணைக்கணும். இது 3ஆவது ராசியாக வரும் ரிஷபம். அதாவது ஆண் ராசி முதல்லையும் பெண் ராசி பிறகும் வரணும். அப்போ என்ன ஆண் ராசிக்கு 3ஆவது ராசியாக பெண் ராசி வரும், பெண் ராசிக்கு ஆண் ராசி 11ஆம் இடமாக வரும். இப்படி வரும் பொழுது ரிஷபத்துக்கு கடகத்தை இணைச்சிக்கிட்டு வரணும். அதுக்கடுத்து மிதுன ராசி ஆணில் இருந்ததுன்னா சிம்மத்தை இணைக்கணும். இதில் பொருத்த வர்றதை மட்டும்தான் இணைக்கணும், பொருத்த வராததை விட்டுறணும். அது தனியாக மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிதுனத்துக்கு, அதாவது மேசத்துக்கு மிதுனத்தை இணைக்கணும். அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு கடகத்தை இணைக்கணும். அதுக்கடுத்து மிதுனத்துக்கு சிம்மத்தை இணைக்கணும். கடகத்துக்கு கன்னி இணைக்கணும். அதுக்கடுத்து சிம்மத்துக்கு துலாம் இணைக்கணும். கன்னிக்கு விருச்சிகத்தை இணைக்கணும். துலா ராசிக்கு தனுசை இணைக்கணும். அதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு மகரத்தை இணைக்கணும். தனுசுக்கு கும்பத்தை இணைக்கணும். மகரத்துக்கு மீனத்தை இணைக்கணும். கும்பத்துக்கு மேசத்தை இணைக்கணும். மீனத்துக்கு ரிஷபத்தை இணைக்கணும். அதுக்கடுத்து எல்லா ராசியும் வந்துருச்சு. இந்த 12 ராசியை ஃபஸ்ட்டு ஆண் ராசியாகவும் 2ஆவது ராசி பெண் ராசியாகவும் இணைச்சிட்டு வரணும். இதில் இணைச்சிட்டு வரும்பொழுது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அதாவது அந்த நேரத்தில் அவங்க ஜாதகம் யாராவது பார்க்க வர்றாங்க அப்படின்னா, இந்த 3-11 கரெக்டாக ஜாதகம் பார்க்க வர்றது, ஒரு சிலர் கரெக்டாக வாழ்க்கையில் இணைஞ்சிருப்பாங்க. அது கரெக்டாக நீங்கள் இணைச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அவங்க வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5-20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசல் இருப்பாங்க. திருமணத்தப்போ இருந்த பொருளாதார நிலையை விட திருமணத்திற்கு பின்னாடி அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து நிற்கும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ கழித்து பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் சந்திச்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க திருமணத்தின் போது அவங்களுக்கு 3-11 ராசியாக வருது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுனா, இந்த 3-11 இணைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, சனி கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி குரு கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும். யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட போதும், 2 பேர்த்துக்கு நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. இப்போ போன குரு பலன் 2 வருஷத்துக்கு முன்னாடி மேசத்துக்கு கும்பத்தில் குரு இருந்தது. அப்போ மேசம் மிதுனம் நினச்சோம்னா, மிதுனத்துக்கும் குரு 9 இருக்கும், மேசத்துக்கும் 11 இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது என்னென்னா, அது கொஞ்சம் அதிகமான நல்ல பலனை தரும். அதாவது இருவருக்கும் குருபலன் மிகவும் சிறப்பு அப்படின்னு ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம். ஒருத்தர் குருபலன் இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து யாரோ ஒருத்தருக்கு சனி நல்ல இடத்துல இருக்கணும். கோச்சாரத்தில் சனி நல்ல இடத்துல இருந்து திருமணம் செஞ்சதுன்னா 3-6-11 இருந்து திருமணம் செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கை சிறக்குது. நான் நிறைய பேர்த்த அதில் பார்த்துட்டேன். அதாவது பார்த்ததில் அனுபவத்தில் பார்த்தது என்னென்னா, கோச்சாரத்தில் 3-6-11 சனி இருக்கும் பொழுது திருமணம் செய்கிறவங்களோட வாழ்க்கையில் நல்லா சிறக்குது. ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. இது என்னென்னா, இதை இந்த 3-11 ராசியை நம்ம கொண்டு வந்துடணும். அதே சமயம் கோச்சாரத்தில் சனி குரு நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம திருமணம் பண்ணணும். யாரோ ஒருத்தருக்காவது கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கணும். சனி 7.5 சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ இல்லாமல்
யாரோ ஒருத்தருக்காவது நல்ல இடத்துல, ஒருவேளை 2 பேர்த்துக்குமே நல்ல இடத்துல இருந்தோன்னா ரொம்ப சிறப்பு. அது வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த ராசிகள் இணைக்கும் பொழுது அது நெருப்புக்கு காற்றாகவும் நீருக்கு நிலமாகவுமே வந்துகிட்டு இருக்கு. இந்த 3-11 இணைக்கும் பொழுது, அதாவது நான் மேசனா நெருப்பு, மிதனனா காற்று, ரிஷபனா நிலம், கடகனா நீர் அப்படின்னு வரும். இப்படி வரும் பொழுது அதை இணைக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும். இதுக்கடுத்து இதில் என்ன எடுத்துக்கோன்னா, இந்த ரஜ்ஜு பொருத்தத்தையும் இந்த யோனி பொருத்தத்தையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது இதில் பொருத்தம் வரதை மட்டும் இணைக்கணும், பொருத்தம் வராத விட்டுறணும். இப்போ 3வது ராசி இருக்குன்னா, ஆண் ராசியிலிருந்து பெண் ராசி 3வதாக இருக்குது, பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி 11வதாக இருக்குன்னா பொருத்தம் சிலது தான் வரும், சிலது வராது. ரஜ்ஜுலேயே ரஜ்ஜு தட்டுது அல்லது யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எது கரெக்டாக வருதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நம்ம இது ரஜ்ஜு நம்ம வந்து ஒரே ரஜ்ஜு எப்படி அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு யோனியும் சொல்லிடுறேன், ரஜ்ஜுவும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்துக்கோன்னா, இப்போ வந்து மிருகசீரியம் அதை ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கணும். ஒரு ப்ளஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா மேலே மிருகசீரியம் சித்திராவிட்டு அப்படின்னு தலை ரஜ்ஜுன்னு எடுத்துக்கணும். 2வது வந்து கழுத்து ரஜ்ஜு. கழுத்து ரஜ்ஜில் வந்து சந்திரனும் ராகு இருக்கும். சந்திரன் லெஃப்ட் சைடில் இருக்கும், ராகு ரைட் சைடில் போட்டுக்கணும். சந்திரனோட நட்சத்திரம்னா ரோகிணி அஸ்தம் திருவோணத்தை லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும். ரைட் சைடில் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயத்தை ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுங்க. ப்ளஸ் மாதிரி போட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தை எழுதிக்கணும், ரைட் சைடில் ராகுவோட நட்சத்திரத்தை எழுதிக்கணும். அதாவது எழுதிக்கிட்டிங்கன்னா அது வந்து கழுத்து ரஜ்ஜு. அதுக்கடுத்து வயிறு ரஜ்ஜில் கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம், கிருத்திகை உத்திராடத்தை எழுதிக்கணும். இந்த சைடு வந்து குருவோட நட்சத்திரத்தை எழுதிக்கணும் வலது பக்கத்தில். அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியை எழுதிக்கணும். தலை ரஜ்ஜு, கழுத்து ரஜ்ஜு, வயிறு ரஜ்ஜு. அதுக்கடுத்து தொடர் ரஜ்ஜு அப்படின்னுங்கிறத லெஃப்ட் சைடில் பரணி பூரம் பூராடம் எழுதிக்கணும். ரைட் சைடில் சனியோட நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதியை எழுதிக்கணும். இது எழுதிக்கணும். அதுக்கடுத்து கடைசியாக பாதரஜ்ஜு. பாதரஜ்ஜுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரத்தை எழுதிக்கணும். ரைட் சைடில் ஆயில்யம் கேட்ட ரேவதி எழுதிக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஏறுமுக ரஜ்ஜு அப்படின்னு எடுத்துக்கணும், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் இறங்குமுக ரஜ்ஜு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த ஏறுமுக ரஜ்ஜில் ஒன்றாவும் இறங்குமுக ரஜ்ஜில் ஒன்றாவும் நம்ம இணைக்கணும். பொதுவாக 2மே ஏறுமுகம் இணைச்சா ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ எது ஏறுமுக ரஜ்ஜுனா சந்திரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம் ஏறுமுக ரஜ்ஜாக வரும். குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், ராகு குரு சனி புதன்லாம் இறங்குமுக ரஜ்ஜில் வரும். இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இணைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ரஜ்ஜில் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இதை இணைக்கக்கூடாது. அதை இப்போ கிருத்திகை உத்திராடம் வயிறு ரஜ்ஜு வருது, அந்த சைடு வந்து சூரியனோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாக பூரட்டாதி வருது இல்லைங்களா. அப்போ அது வரும் பொழுது என்னென்னா அந்த சைடு இருக்கிறதுல வந்து இணைக்கக்கூடாது. இப்போ ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரங்க மிதுன ராசியில் இருக்கிறாங்கன்னா அவங்க கிருத்திகை நட்சத்திரத்துக்காரத்தை மேரேஜ் பண்ணக்கூடாது. புனர்பூச நட்சத்திரம் பொண்ணுதுன்னு வச்சுக்கோங்க மிதுனத்தில். இப்போ நம்ம எதனா 3-11 இணைக்கணும்னு சொல்லிட்டோம், மேசத்துக்கு மிதனத்தை இணைக்கிறோம். அப்போ இணைக்கிறோன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரஜ்ஜு வராது, ஒரே ரஜ்ஜில் இருக்கும். சூரியனும் குருவும் ஒரே ரஜ்ஜுங்கிறனால அப்போ இணைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ மீதி என்ன 2 நட்சத்திரம் இருக்குதோ அந்த 2 நட்சத்திரத்துக்கு எது நட்சத்திரம் ஒத்து வருதோ அதை நாம் இணைக்கணும். அதாவது மிருகசீரியம் திருவாதிரை வந்து வருதுன்னா அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு மிருகசீரியம் திருவாதிரைக்கு அஸ்வினி பரணி இதெல்லாம் ஒத்து வரும், கிருத்திகை ஒத்து வரும், அப்படி இணைச்சிட்டு வரணும். அதுக்கடுத்து இந்த யோனியில் வந்து என்னென்னா நமக்கு வந்து 27 யோனியை வந்து பிரிச்சிருக்கிறாங்கன்னா அந்த யோனி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ அஸ்வினினா வந்து ஆண் குதிரை, சதயனா பெண் குதிரை, பரணினா ஆண் யானை, ரேவதினா பெண் யானை. இந்த யோனியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும். கிருத்திகினா ஆடு, அதாவது கிருத்திகினா பெண் ஆடு, பூசன்னா ஆண் ஆடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரோகிணினா ஆண் நாகம், மிருகசீரின்னா பெண் சாரை. இதை அப்படியே நம்ம அந்த யோனி இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே வரணும். திருவாதிரைனா ஆண் நாய், மூலம்னா பெண் நாய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும்.
அதுக்கடுத்து வந்து பூசம் நம்ம சொல்லிட்டோம். புனர்பூசம்னா வந்து பெண் பூனை, ஆயில்யம்னா ஆண் பூனை. அந்த யோனி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து மகன்னா ஆண் எலி, பூரன்னா பெண் எலி, அதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து உத்தரம்னா ஆண் பசு, உத்திரட்டாதினா பெண் பசு அப்படின்னு எடுத்துக்கணும். அஸ்தன்னா பெண் எருமை அப்படின்னு எடுக்கணும். சுவாதினா ஆண் எருமை அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து சித்திரை ஆண் புலி, விசாகம் பெண் புலி அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து அனுசம் கேட்டை எடுக்கணும். அனுசம் வந்து பெண்மான குறிக்கும், கேட்டையை ஆண்மான குறிக்கும். 3 சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பூராடம் வந்து இதில் வரும், ஆண் குரங்கு வரும். பூராடங்கிறது யோனி வந்து ஆண் குரங்கு. அதுக்கடுத்து வந்து இது திருவோணம் பெண் குரங்குன்னு வரும். அப்போ 3 சொல்லிட்டோம், பூராடம் சொல்லிட்டோம், திருவோணம் சொல்லிட்டோம். உத்திராடம் ஆண் கீரி பசுன்னு வரும். அப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரணும். அவிட்டம் வந்து பெண் சிங்கம், பூரட்டாதி ஆண் சிங்கம். இந்த யோனியும் நம்ம எடுத்துக்கணும். இந்த பகை யோனி இருந்ததுன்னா அதையும் நம்ம இணைக்கக்கூடாது. இணைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் 1-2 நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்துங்க. நான் மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லிட்டேன். இதில் ஏதாவது 1-2 விடுபட்டிருக்கலாம். ஏதாவது விடுபட்டிருந்தோன்னா அதில் பஞ்சாங்கத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன யோனின்னு கரெக்டாக பார்த்துங்க. மேக்ஸிமம் எல்லா யோனியுமே சொல்லிவிட்டேன். இல்லை ஏதாவது விடுபட்டதுன்னா கரெக்டாக யாராவது சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த யோனி என்னென்னா அதோட வேலை செய்யுங்க. யோனி வந்து பகை யோனி இல்லாமல் ஆணுக்கு ஆண் யோனியும் பெண்ணுக்கு பெண் யோனியும் வந்தால் உத்தம யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. மாறி இருந்ததுன்னா அது வந்து மத்தியம யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. பகை யோனியாக இருந்துச்சுன்னா சேர்த்தக்கூடாது. இப்போ பாம்புக்கு பூனை கீரி பகைனா அதை சேர்த்தாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது பொருத்தத்தில். இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த 3வது 11வது நட்சத்திரத்து ராசி இணைக்கும் பொழுது இதை மெயினாக இந்த யோனி பொருத்தத்தையும் ரஜ்ஜு பொருத்தத்தையும் ரொம்ப ரொம்ப பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விடை கிடச்சிரும். அதுக்கடுத்து வந்து சிலதை எழுதிட்டுருக்கேன். அதாவது இந்த பொருத்தத்தில் வந்து இந்த 3வது 11 இணைக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது மிதனத்தையும் மேசத்தையும் இணைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு மிருகசீரிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒத்து வருங்க. ஏன்னா பெண் ராசியில் இருந்தால் நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை ஒத்து வரும். புனர்பூசத்துக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரம் மட்டும்தான் ஒத்து வரும். கிருத்திகை நட்சத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் வராது. அப்போ நம்ம அதை விட்டுறணும். அதுக்கடுத்து கடகம், பெண் கடக ராசியாக இருக்கணும், ஆண் ரிஷப ராசியாக இருக்கணும். அதில் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரோகிணி மிருகசீரியம் மட்டும்தான் செட் ஆகும். மீதி ஒரு நட்சத்திரம் செட் ஆகாது. பூசத்துக்கு 3 நட்சத்திரமே செட் ஆகும். பூச நட்சத்திரத்தில் பெண் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிருத்திகை, ரிஷபத்தில் இருக்கிற கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரியம் 3மே செட் ஆகும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒன்று தான் செட் ஆகும், மிருகசீரியம் மட்டும்தான் செட் ஆகும். இந்த கிருத்திகை ரோகிணி ஒத்து வராது. இது என்ன காரணம்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்னதான் அந்த யோனியோ ரஜ்ஜுவோ ஏதோ ஒன்று அடிக்கும், அந்த இடத்துல நம்ம விடுபட்டுறணும். அதுக்கடுத்தது பெண் ராசி சிம்மம், ஆண் ராசி மிதுனம். இதில் மகம் பூரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் மட்டும்தான் ஒத்து வரும். மிருகசீரியமோ புனர்பூசம் 2மே ஒத்து வராது. ஒத்து வராத விட்டுறணும், ஒத்து வராத மட்டும் செய்யணும். செஞ்சோம்னா அது வந்து பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும். அப்போ மகம் பூரத்துக்கு திருவாதிரை மட்டும்தான் ஒத்து வரும். மிருகசீரிய புனர்பூசம் யோனி கிடையாதுங்கிறனால ஒத்து வராது. உத்தர நட்சத்திரத்துக்கு மிருகசீரியமும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒத்து வரும். புனர்பூசமும் உத்தர நட்சத்திரமும் ஒத்து வராது. அதாவது ரஜ்ஜு வராதனால நம்ம வெளியெடுக்கிறோம். அதேமாதிரி பெண் ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா, ஆண் கடக ராசியாக இருந்ததுன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு பூசமும் ஆயிலிய நட்சத்திரமும் ஒத்து வரும். அஸ்த நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரம் ஒத்து வரும். கடகத்தில் இருக்கிற புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இதை ஒத்து வரும். இதில் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து 10க்கு 10 பொருத்தமே புனர்பூச நட்சத்திரம் வரும் மேக்சிமம் அஸ்த நட்சத்திரத்தில் எடுத்துட்டிங்கன்னா. அதே மாதிரி சித்திரை 1, 2வது பாதத்தில் கன்னிராசியில் பிறக்கிறவங்களுக்கு கடகராசியில் இருக்கிற புனர்பூசம், பூசம், ஆயிலியமும் ஒத்து வந்துடும். அதுக்கடுத்து துலா ராசி. துலா வந்து பெண் ராசியாக இருக்குது, ஆண் சிம்ம ராசியாக இருக்கணும். அதில் வந்து என்னென்னா சித்திரை 3, 4வது பாதம் வந்து ஃபுல்லாகவே மகம் பூரம் ஒத்து வரும். உத்தர நட்சத்திரம் ஒத்து வராது. சுவாதி நட்சத்திரத்துக்கு மகம் பூரம் உத்தரம் 3மே ஒத்து வரும். விசாகத்துக்கு
விசாகம் 1, 2, 3 பாதத்துக்கு இந்த 3 நட்சத்திரமும் ஒத்து வராது. அதாவது மக நட்சத்திரம் ஒத்து வராது, விசாகத்துக்கு பூர நட்சத்திரம் ஒத்து வராது, உத்தரம் இதெல்லாம் ஒத்து வராது. அது என்ன ரஜ்ஜு தட்டும் விசாகத்துக்கு உத்தரத்துக்கு இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். இப்படி எடுத்துக்கிட்டே வரும்போது அடுத்து விருச்சிக ராசி கன்னி ராசி. விருச்சிகம் பெண்ணாக இருக்கணும், ஆண் ராசி கன்னியாக இருக்கணும். அது என்ன பெண் ராசியிலிருந்து பொருத்தம் பார்க்குறப்ப விசாக 4ஆம் பாதம் இதில் அஸ்த நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் கன்னி ராசியில் ஒத்து வரும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது மனப்பொருத்தம் இருந்தால் போதும் திருமணம் பண்ணலான் இருக்குது. பொருத்தம் பார்த்தா அதில் கன்னியில் பார்த்தோம்னா உத்தரம் அஸ்தம் சித்திரம் 3 நட்சத்திரமும் ஒத்து வரும். அதே மாதிரி கேட்டையிலையும் 2 நட்சத்திரம் ஒத்து வரும். கேட்ட நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆண் ராசியில் கன்னியில் அஸ்தம் சித்திரம் ஒத்து வரும். அதே மாதிரி தனுசு ராசியில் பெண் ராசியாக இருக்கணும், ஆண் துலா ராசியாக இருக்கணும். இதில் என்னென்னா மூல நட்சத்திரம் சித்திர சுவாதி விசாகம் 3மே ஒத்து வரும். பூராடத்துக்கு சுவாதி விசாகம் ஒத்து வரும். உத்திராடத்துக்கு எந்த நட்சத்திரமும் ஒத்து வராது ஆண் துலா ராசியில் இருக்கிறதுல. பெண் தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் துலா ராசியில் சித்திர சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்லாம் ஒத்து வராது. அதே மாதிரி பெண் மகர ராசியில் இருக்கணும், ஆண் விருச்சிக ராசியில் இருக்கணும். அதில் பெண் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆணில் விருச்சிக ராசியில் இருக்கிற அனுசம் கேட்டை ஒத்து வரும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுசம் கேட்டை ஒத்து வரும். ஆயிலியம் இருக்கிறவங்களுக்கு ஆயிலியம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் ஒத்து வரும். அதே மாதிரி பெண் கும்ப ராசியில் இருக்கிறாங்கன்னா ஆண் தனுசு ராசியில் இருக்கிறாங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதத்தில் பிறந்திருப்பாங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரம் ஒத்து வரும். பூரட்டாதியில் இருக்கிறவங்களுக்கு மூலம் பூராடம் மட்டும் ஒத்து வரும். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் மகரத்தில் இருக்கிற திருவோணம் அவிட்டம் ஒத்து வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதம் ஒத்து வரும், திருவோணம் ஒத்து வரும், அவிட்டம் ஒத்து வரும். ரேவதியில் பிறந்தவங்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதம் ஒத்து வரும், திருவோணம் ஒத்து வரும், அவிட்டம் நட்சத்திரம் ஒத்து வரும். அது ரேவதி நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரத்துக்காரத்தை கட்டக்கூடாது. அதேமாரி மேசம் பெண் மேசமாக இருக்குது, ஆண் கும்பராசியாக இருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க இந்த அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதியில் ஒத்து வரும். பரணிக்கு எதுவும் எந்த நட்சத்திரமும் கும்பராசியில் ஒத்து வராது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க 1ஆம் பாதத்தில் மேசராசியில் அவிட்டம் 3, 4 பாதம் மட்டும் ஒத்து வரும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொருத்தத்தில் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் மறுபடியும் நான் பேசுனது மறுபடியும் கூட கேட்டு பாருங்கள். இல்லை சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் பொருத்தம் பார்க்கும் பொழுது எடுத்து பாருங்கள், இதை கரெக்டாக ஒத்து வரும். அதுக்கடுத்து கடைசியாக பெண் ரிஷபம் ஆண் மீனம். அதில் கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் பெண் பிறந்திருந்தாங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களை கட்டிக்கலாம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரமும் ஒத்து வரும். மிருகசீரிங்கில் பிறந்தவங்களுக்கு பூரட்டாதியும் ரேவதி மட்டும் ஒத்து வரும். இது எதுக்காக எடுக்கிறோன்னா, இப்படி எடுக்கும் பொழுது என்னென்னா இந்த யோனி பொருத்தத்தையும் ரஜ்ஜு பொருத்தத்தை நீக்கிட்டு அந்த 3, 11ஆவது ராசியை நம்ம இணைக்கிறோம். வாழ்க்கையில் இணைச்சிக்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம ஒரு படி மேலே உயர்த்துறோம். அவங்க வாழ்க்கையும் மேலே போகும். அது குருபலனோ சனி பயிற்சியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமணத்தின் போது. அப்போ அது சாதகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். இதுதான் 3, 11ஓட ஸ்பெஷல். 3, 11 திருமணத்தை இணைக்கிறதுல ஸ்பெஷல். இதில் நெருப்புக்கு காற்று இணைக்கிறோம். மேச ராசி செவ்வாய், மிதுன ராசி புதன், அது ஒன்றுக்கு ஒன்று பகை. இந்த ராசி அதிபதிகள் பகையெல்லாம் இங்கே எடுக்கவே தேவையில்லை. 3, 11ங்கிறது ஒரு நல்ல தத்துவம். பஞ்சபூதத்தில் கரெக்டாக ஒத்து வந்துடும். நட்சத்திர பொருத்தத்தில் எது வருதோ அதை மட்டும் நம்ம இணைச்சோம்னா அவங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்படையும். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில ஜோதிட பாயிண்ட்டுகள் நான் சொல்லிடுறேன். இது பொதுவான சப்ஜெக்டு. அண்ணன் கேட்டதுக்காக ஒரு தலைப்பில் பேசுகிறேன்னு சொன்னேன். அந்த தலைப்பில் சில ஹிண்ட்ஸுன்னு மட்டும் நான் எடுத்தேன், சிலது நானாக ஓனாக சொன்னேன். நிறைய பேர் நான் பார்த்ததில் ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க பூச நட்சத்திரத்துக்காக கட்டுனாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குது. துலா ராசியில் இருக்கிற சுவாதி நட்சத்திரக்காரங்க தனுசு ராசியில் இருக்கிற மூலத்தை கட்டினாங்கன்னா ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் என்னோடய சிஸ்டர் வாழ்க்கையில், எங்கள் சித்தப்பா வாழ்க்கையில், நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். அந்த 3, 11 ரொம்ப பெரிய ஸ்பெஷல்.
அதை இணைக்கும் பொழுது நமக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி வரும். அதுக்கடுத்து வந்து இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட்டு. இப்போ எல்லாருமே 120 வருஷத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஜோதிட டிப்ஸ் மாதிரி சொல்லிடுறேன்னே. 120 வருஷத்தை நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம். அதாவது தினம் கிரகம் ப்ளஸ் மாத கிரகம் ஈக்குவல் டு வருட கிரகம் நம்ம போட்டுக்கணும். தின கிரகத்தோட வருஷம் 10 வருஷம் ஒரு பக்கம் ப்ளஸ் போட்டுக்கிட்டு, மாத கிரகத்தோட வருஷம் 50 வருஷம். மாத கிரகங்கிறது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 4 மாத கிரகத்தை கூட்டுனிங்கன்னா சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், புதன் ஒரு 17 வருஷம், அதுக்கடுத்து சுக்கிரன் ஒரு 20 வருஷம். இதை கூட்டுனிங்கன்னா 50 வருஷம் ரவுண்டாக வரும். தினம் ப்ளஸ் மாதம் 60 வருஷம். வருட ஈக்குவல் டு வருட கிரகன் போட்டுக்கிட்டிங்கன்னா குரு, சனி, ராகு, கேதை போட்டு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக 60 வருஷம் வரும். இது ஒரு சின்ன சூட்சமம் தான். அதாவது குரு, சனி, ராகு, கேதை வந்து ஒரு பக்கம் வருட கிரகத்தில் போட்டுக்கணும். குருவோட வருஷம் 16, சனியோட வருஷம் 19, 35 வருஷம், ராகுவோட வருஷம் 18, 53 வருஷம், கேதுவோட வருஷம் 7 வருஷம். வருட கிரகங்களை கரெக்டாக கூட்டுனிங்கன்னா 60 வருஷம் வரும். இந்த சைடு தினம் ப்ளஸ் மாத கிரகத்தை கூட்டுனிங்கன்னா கரெக்டாக 60 வருஷம் வரும். இந்த 60 வருஷத்தை ஏங்க சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட கேட்கலாம். 60 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாற்றம் நடக்கும். 1917 எம்ஜிஆர் பிறந்தார். 1977 கரெக்டாக 60 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி 54வது வருஷம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா முதல்வர் ஆனார். கரெக்டாக 60 வருஷம் கழித்து 2014 பிரதமர் மோடி வந்து வந்தார். இந்த 60 வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பொதுவாகவே தரும். அதுக்கடுத்து ஈஸியாக இதை வச்சுக்கலாம். இந்த 9 நவகிரகத்தை வருஷத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். அதாவது நம்பர்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ சூரியன் 6 வருஷம் அப்படின்னா 6 வருஷம், செவ்வாய், கேது 7 வருஷம், இது ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சுங்க. அதுக்கடுத்து 10 வருஷத்தில் எது இருக்குன்னா சந்திரன் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த 16, 17, 18, 19, 20 லைனாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 16லேருந்து 20 வரைக்கும். 16னா குரு, 17னா புதனை, 18னா ராகு, 19னா சனி, 20னா சுக்கிரன். லைனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வருஷத்தை ஈஸியாக வச்சுக்கலாம். 16னா குரு திசை, 17னா புதன் திசை, 18னா ராகு திசை, 19னா சனி திசை, 20னா சுக்கிர திசை. அது 16 to 20 அப்படி ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து என்னென்னா அந்த 18ங்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன கால்குலேஷன் தான். அதாவது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்குது. அது 12 ராசி சுத்தருக்கு 12 × 1.5 போட்டிங்கன்னா 18 வருஷம். அதைத்தான் சித்தர்கள் 18 வருஷமாக ராகு திசைக்கு வச்சாங்க. சித்தர்களோ ஞானிகளோ முனிவர்களோ வச்சதுக்கு காரணம் அதுதான். அதாவது 1.5 வருஷம் ஒரு கட்டத்தில் சுற்றுது. அது 12 ராசி சுத்தருக்கு 18 வருஷம். சனி ஒரு கட்டத்தில் 2.5 வருஷம் சுற்றுது கிளாக் வைஸில். அது 12 ராசி கடக்கிறதுக்கு 30 வருஷம். கோச்சார சனி. அதனால தான் 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் நல்லா தாழ்ந்தவனும் இல்லைன்னு பழமொழி வச்சாங்க. அதுக்கடுத்து குரு வந்து ஒரு ராசியில் 1 வருஷம் சஞ்சரிக்கிறாரு கோச்சாரத்தில். 12 ராசி சுத்தருக்கு 12 வருஷம். அந்த 12 வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடந்துக்கிட்டே வரும். கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுனாக இருக்கட்டும், அரசியலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும். 12 வருஷம் கழித்து வீடு கட்டினாங்கன்னா மறுபடியும் 12 வருஷம் கழித்து வீடு கட்டுவாங்க. இல்லை ஒரு 13-14 வருஷத்தில் வீடு கட்டுவாங்க. ஒரு நல்ல எஜுகேஷன் படிக்கிறாங்கன்னா மறுபடியும் அவங்க பேரனோ பையனோ மறுபடியும் எஜுகேஷன் படிக்க வைப்பாங்க. அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா சுப நிகழ்வு நடக்கும். 30 வருஷத்துக்கு ஒருக்கா சனியோட வருஷத்தில் ஒரு மாற்றம் நடந்தே தீரும். நல்லதோ கேட்டதோ அந்த மாற்றம் நடக்கும். என்னங்க அந்த அது வந்து வருட கிரகத்தை அதை எடுத்துக்கணும். குரு, சனி, ராகு, கேது. ராகு கேதில் 18 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் நடந்தே தீரும். அதே மாதிரி சூரியனோட வருஷம் 6. அது ஒன்றும் சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். காலையில் சூரிய உதயம் 6 மணிக்கு உதிக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு மறையுது. அதனால் சூரிய உதயம் 6 வருஷங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். காலையில் ஒரு 6 மணி நேரம் சூரியன் பவராக இருக்கும், சாயந்தரம் 6 மணி நேரம் கொஞ்சம் பவர் கொஞ்சம் குறையும். இது பொதுவாகவே ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு பொதுவாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நன்மை செய்யும். அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸு தான். கடனை அடைக்கிறதுக்கு நம்ம பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தையும் அனுச நட்சத்திரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். அது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கடனை அடைத்தோம்னா கடன் சீக்கிரம் அடைபடும். அது வந்து நமக்கு பொதுவாக இருக்குது.
அதுக்கு அடுத்து வந்து வியாதிஸ்தர்கள் மருந்து உண்ணுதல்னு சொல்லிட்டு ஒரு 16 நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு 10 நிமிஷம், அதாவது பொதுவான ஒரு சப்ஜெக்டில் பேசிட்டோம். இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி தான், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷங்க. வியாதிஸ்தர் மருந்து உண்ணுதல்னு சொல்லிட்டு ஒரு 16 நட்சத்திரத்தை வச்சுருக்குறாங்க பஞ்சாங்கத்தில். அதாவது அந்த 16 நட்சத்திரத்தை மருந்து உண்டோம்னா நோய் தீரும் அப்படிங்கிறது பொது விதி. இதில் நம்ம வந்து சுப உரை எடுக்கிறனால எல்லா கிழமையும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த 16 நட்சத்திரத்தை மட்டும் எடுத்துக்கலாம். 16ஓட நட்சத்திரத்தில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ரோகிணியோட சந்திரனோட 3 நட்சத்திரத்தை எடுத்துங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்தில் மருந்து சாப்பிட்டிங்கன்னா நோய் தீர்ந்துடும். ஏன்னா சந்திரன் வந்து நீர்காரகன், உணவுகாரகன், அமுதகாரகன் ஒரு பேர் சந்திரனுக்கு இருக்குது, மாதாகாரகன் ஒரு பேர் சந்திரனுக்கு இருக்குது. அப்போ சந்திரனோட நட்சத்திரத்தில் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாயிட்டே வரும். அதே மாதிரி சனியோட நட்சத்திரத்தில் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் குணமாயிட்டே வரும். பூசம், அனுசம், உத்திரட்டதை எடுக்கணும். சனியோட நட்சத்திரத்தை நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னங்க சார் சனியோட நட்சத்திரத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, சனியோட நட்சத்திரம் என்ன எந்த ராசியில் வருது? மோட்ச ராசியில் வருது. பூசம், அனுசம், உத்திரட்டதை, கடகம், விருச்சிகம், மீனம். மோட்ச ராசிக்கு பவர் உண்டு. அந்த மோட்ச ராசியில் தான் சனியோட நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக வரும், சனியோட நட்சத்திரம். அப்போ சனியோட நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து சாப்பிட்டிங்கன்னா நோய் குணமாகும். அதுக்கடுத்து செவ்வாய், மருத்துவ கிரகம். செவ்வாயோட நட்சத்திரத்தில் மிருகசீரியம், சித்திரை வீட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் கம்பல்சரி குணமாகும். அதுக்கடுத்து ராகுவோட 2 நட்சத்திரத்தில் எடுத்துக்கணும். சுவாதியும் சதய நட்சத்திரத்தை மருந்து சாப்பிடணும். சுவாதி காட்டு ராசியில் வரும், துலா ராசியில். சதயம் காட்டு ராசியில் வரும். 11வது ராசியாக லாபம். லாபத்தில் 11ஆம் இடங்கிறது லாபம். அதில் எல்லா கிரகமே நன்மை செய்யுங்கிறது பொது விதி, 11ஆம் இடத்துல மட்டும். அப்போ அந்த 11வது ராசியில் சதயத்துலேயும் சுவாதியிலையும் மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதை நம்ம வந்து நோயை குணமாக்க முடியும். அதுக்கடுத்து சூரியனோட நட்சத்திரத்தில் எடுத்துங்க. உத்திராடத்தை எடுத்துங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நோயை குணமாக்க முடியும். ஏன்னா உத்திரம் 2 ராசி கனெக்ட் பண்ணும், 5வது ராசியும் 6வது ராசியும் கனெக்ட் பண்ணும். உத்திராடமும் 9, 10 கனெக்ட் பண்ணும். தர்ம பத்தியும் கர்மத்தையும் கனெக்ட் பண்ணும். அப்போ உத்திராட நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் வந்து நோய் குணமாகும். அதுக்கடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம், ராமர் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா கம்பல்சரி ராமர் எவ்வளோ புனிதமானவரோ நல்லவரோ அதே மாதிரி ராமரோட நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் மருந்து எடுத்தால் நோய் குணமாகும். அதுக்கடுத்து வந்து ரேவதி நட்சத்திரத்தில் எடுத்துக்கணும். ரேவதி நட்சத்திரம் குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம். அதுலேயும் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் நோய் குணமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் நோய் குணமாகும். இதுதான் அந்த 16 நட்சத்திரம். அதை வந்து அவங்க மாற்றி எழுதியிருப்பாங்க. நமக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வந்து எடுக்கிறதுக்காக 16 நட்சத்திரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வியாதியை நம்ம விரட்டணும், கடனை விரட்டணும். அது வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. இது பஞ்சாங்கத்தில் இருக்குது. நாம் நிறைய பேர் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இதை பயன்படுத்தி பார்க்கணும். 1. 2வது எப்போ டைம் கிடைக்கிறப்போ அந்த 16 நட்சத்திரம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். சுப ஓரை எடுத்துக்கலாம். பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது 8வது நட்சத்திரத்தில் எடுத்துக்கலாம். அது என்ன காரணம்னா, இந்த 16 நட்சத்திரத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் 2வது நட்சத்திரமாக ஒன்று வரும், 4வது நட்சத்திரமும் வந்துடும், 6வது இல்லை 8வது ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்துடும். வரும்பொழுது அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நோய் வந்து வெளியே போகும். இது பஞ்சாங்கத்தில் இருக்குதுங்க. அதுக்கடுத்து பஞ்சாங்கத்தில் நம்ம ஒரு விஷயத்தை இன்னுமே வந்து நம்ம என்ன பார்க்காம நிறைய பேர் இருக்கிறோம். அது என்னன்னா, ஒரு 27 நட்சத்திரத்தை அவங்க சுப நட்சத்திரம், முழு நட்சத்திரம், குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம், அதுக்கடுத்து எந்த நட்சத்திரத்தில் இல்லாத ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அதாவது இந்த சுப நட்சத்திரம்னு கொடுத்துருப்பாங்க பஞ்சாங்கத்தில். ஸ்டார் மாதிரி ஒரு குறி போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் ஒரு சில பக்கத்தில் கீழே ஸ்டார் மாதிரி சின்ன ஸ்டார் ஆட்டை கொடுத்துருப்போம், இப்படி ஒரு இதாட்ட. அந்த ஸ்டார் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிருகசீரியம், உத்திராடம், அது 3 நட்சத்திரம். இந்த முழு நட்சத்திரங்கிறதுல ஒரு 10 வரும். அதாவது அஸ்வினி, பரணி நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து ஆயில்யம், பூசம், அந்த மாதிரி ஒரு 10 நட்சத்திரம் வரும். பூரம், கேட்டை, பூராடம்,
திருவோணம் இதெல்லாம் வரும். திருவோணம், சதயம் இதெல்லாம் முழு நட்சத்திரமாக வரும். அந்த முழு நட்சத்திரம் மட்டும் எடுத்திங்கன்னா அது 10 நட்சத்திரம் வரும். அந்த 10 நட்சத்திரம் முழு நட்சத்திரங்க ஒன்றுமே இல்லை. ஒரு நட்சத்திரத்தோட 4 பாதமும் ஒரு ராசிக்குள்ளே கரெக்டாக இருக்கிறதா முழு நட்சத்திரம். சரிங்களா? அந்த 4 பாதமும் அதுக்குள்ளேயே இருக்கணும். அது இருந்தால் தான் அதுக்கு பேர் முழு நட்சத்திரம்னு பேர். இதை நாம் சுப நட்சத்திரம்னு ஒன்று எடுத்துக்கணும். ஸ்டார் தான் சுபம். முழு நட்சத்திரம் ப்ளஸ் குறி போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில். அதுக்கடுத்து குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரத்துக்கு ப்ளஸ்ஸும் ஸ்டாரும் கொடுத்துருப்பாங்க. அது குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம்னா ரோகிணி, அஸ்தம், அனுசம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம், ஆஞ்சநேயர் பிறந்த மூல நட்சத்திரம். இந்த 6ம் குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம். இதில் 2 அடிஷ்னலாக சில நூல் சொல்லுது, சில நூல் இதாகுது. அது மகமும் சுவாதியும் 8 நட்சத்திரம். இது 21 நட்சத்திரம் ஆயிடுச்சு. 6 நட்சத்திரம் இந்த எந்த கேட்டகரியிலையுமே வராது. அதாவது 6 நட்சத்திரம் எந்த இதுன்னா கிருத்திகை வராது, அதுக்கடுத்தது சித்தரா வீட்டம் வராது. இது முழு நட்சத்திரத்தில் இல்லை, சுப நட்சத்திரத்தில் இல்லை, எதுலேயுமே இல்லை. கிருத்திகை, சித்திரை, அவிட்டம், இதுக்கடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 6 நட்சத்திரம் எந்த கேட்டகரியிலையுமே வராது. இது நம்ம எடுக்காமையே இருப்போம் ரொம்ப நாளாக. அதாவது என்னென்னா ஜோதிடர்கள் நம்ம சில விஷயத்தை மட்டும் எடுப்போம், சில விஷயத்தை எடுக்காமல் விட்டுருவோம். இதையும் நம்ம எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு நட்சத்திரம் 4 பாதம் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு பாதத்தை விட 2வது பாதம் கொஞ்சம் வலிமையானது, 2வது பாதத்தோட 3வது பாதம் வலிமையானது, 3வது பாதத்தோட 4வது பாதம் இன்னும் கொஞ்சம் வலிமையானது. அதாவது 25 மார்க் போட்டுக்கலாம், 50, 75 அப்படி போட்டுக்கலாம். இந்த நட்சத்திரங்களை இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. அதே மாதிரி இந்த 3-11 கண்டிப்பாக நீங்கள் திருமணத்தில் இணைங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு எப்போவுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய செல் நம்பர் 9788872650. உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம், நான் டீட்டெயில் சொல்கிறேன். வாய்ப்பு தந்த பரணி பாரதி எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து. நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.